ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று ஈவினிங் இளையராஜா அவர்களுக்கு பார்த்தினாக்கா தமிழக அரசு சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இந்த பாராட்டு விழா நடந்தது. இதில் ரஜினி சார், கமல் சார் ரெண்டு பேருமே பார்த்தினாக்கா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஐபியாக வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள வரவேற்றதே பார்த்தினாக்கா முதலமைச்சர் தான் நேரில் சென்று அவங்க உள்ளே வரும்போது, அந்த விழா மேடைக்கு வரும்போது நேரில் போய்ட்டு அவர் தான் வந்து வரவேற்றிருந்தார். அந்த இடத்துல ரஜினி சார் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பயங்கரமாக வைரலாக இருந்தது. நேற்றுக்கு ஒரு ஆட்ட நாயகனாகவே அவர் வந்து திகழ்ந்தார்னு சொல்லும். பல பேர் வந்து இளையராஜா பற்றி பேசியிருந்தாலுமே கூட ரஜினி சார் பேசினது தான் அங்கே ஹைலைட்டாக இருந்தது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசின அந்த விஷயங்கள், அவரோட வீடியோ கிளிப்ஸ் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக எனக்கு. அதில் குறிப்பாக இளையராஜா பற்றி பேசும்போது நான் பார்த்து வியந்த ஒரு பெரிய மாமனிதர் இளையராஜா அவர்கள். அவர் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 1000 படத்துக்கு மேலே வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு, 8000 பாடலுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது, எல்லாராலையும் இது பண்ணிட முடியாது அப்படின்ற மாரி இளையராஜா பயங்கரமாக புகழ்ந்திருப்பார். ஆனால் அதே சமயம் ஒரு சுட்டித்தனமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நட்பை பற்றி அவங்க பேசக்கூடிய இடத்துல பயங்கரமாக பேசியிருப்பார். அதாவது ஜானி படத்தோடைய கம்போசிங் அப்போது விஜிபி கிட்ட தான் வந்து நாங்கள் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அப்போ அந்த இடத்துல இளையராஜா வந்து ஒரு 1/2 பீர் பாட்டில் குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவர் போட்ட ஆட்டம் இருக்கே, அப்பா 3 மணி வரைக்கும் பார்த்தினாக்கா உட்காந்துட்டு காசிப்ஸ்லாம் கேட்டுனுக்கிறாரு. அது குறிப்பாக நடிகைகளோடைய காசிப்ஸ்லாம் உட்காந்து கேட்டுருந்தார், என்கிட்டையும் டேரக்டர்கிட்டையும். அதெல்லாம் என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபன்னாக பார்த்தினாக்கா வேறு லெவலில் கலக்கி பேசியிருந்தார். எல்லாருமே அந்த சிரிப்பலை அவர் பேசும்போதே அந்த இடத்துல பார்த்தினாக்கா பேக்ரவுண்டில் அந்த அரங்கில் இருந்தவங்க எல்லாம் எப்படி சிரித்து அதை மகிழ்ந்து ரசித்தாங்கன்றது அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. என்னென்னா இவர் வந்து உச்சத்தில் இருக்கிறாரு, இளையராஜா உச்சத்தில் இருக்கும்போது வேறு ஒரு இசையமைப்பாளர் வந்திருக்காரு. அவர் வந்து பயங்கரமாக வந்து காசு அதிகமாக வாங்குறாரு, இளையராஜாவை தாண்டி அதிகமாக சேலரி, அவருக்கு படங்களும் குவியுது. எல்லா நடிகர் நான் உட்பட எல்லாருமே அவர்கிட்ட போனோம். ஆனால் அதை பற்றிலாம் வந்து இளையராஜா கவலைப்படவே இல்லை. எனக்கு வர படங்கள் எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாரி இருந்தார். அவர் வந்து யார் சொல்கிறாருன்னா ரஹ்மான் தான் அவர் சொல்கிறார். அதே சமயம் இளையராஜாவுடைய மனசு எந்த அளவுக்குன்னு பாருங்கள். அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது கூட கல் மாதிரி நின்றுருப்பார். ஆனால் எஸ்பிபி அவர்கள் இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுதார். அதே போல் விவேக் அவர்களுடைய அந்த இடத்த யாராலையுமேட்டு சினிமாவில் நிரப்ப முடியாது. எஸ்பிபி அதே போல் விவேக் ரெண்டு பேருடைய இடமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராலையுமே வந்து ஃபில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவும் கடைசியாக வந்து பேசி முடிச்சிருப்பார் ரஜினி சார். அவரோட வீடியோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. எல்லா நியூஸ் சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் அது அவைலபிளாக தான் இருக்குது. ஃப்ரீயாக தான் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.